Hey guys, welcome to our channel. டிசிஎஸ்லேருந்து என்கியூடி ஹைரிங் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 23/3/2025 அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 75,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்போம்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிசிஎஸோட என்கியூடி ஹைரிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் ஆன என்கியூடி ஹைரிங்கிறது ஒரு நேஷனல் குவாலிஃபையர் டெஸ்ட். பேசிக்கா இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி. இந்த டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு டிசிஎஸ்லேயே ஜாப் அலாட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கோ பேன் இண்டியா லெவலில் தான் இருக்கும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 23/3/2025. டெஸ்ட் டேட் 15/3/2025 சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பேன் இண்டியா லெவலில் கண்டக்ட் பண்ணுறனால நீங்கள் இன்னைக்கே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மார்ச் 15 உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் மூலியமாக சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு மார்ச் 23 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். டிசிஎஸோட இந்த என்கியூடி ஹைரிங் ஒரு என்ட்ரி லெவல் ஹைரிங்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு ஃப்ரெஷர்ஸோட ஹைரிங் சொல்லலாம். அண்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. பிரைம், டிஜிட்டல் அண்ட் நிஞ்சான்னு. நீங்க அப்பியர் ஆக போற எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பிரைம் கேட்டகரியில செலக்ட் ஆவீங்க. அதாவது இந்த பிரைம் கேட்டகரிங்கிறது தான் டாப் கேட்டகரி. நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல நீங்க மிட் ரேஞ்ச்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க டிஜிட்டல் கேட்டகரியில செலக்ட் ஆவீங்க. அண்ட் பேஸ் லெவல்ல நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க நிஞ்சா கேட்டகரியில செலக்ட் ஆவீங்க. இந்த கேட்டகரிஸோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம லேட்டரா பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் பிஇ பிடெக்கில் எந்த டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி எம்இ எம்டெக் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எந்த டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருந்த கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் 2025 பாஸ் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லா வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வருஷத்தில் பாஸ் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 2024 பாஸ் அவுட் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட 10th 12th டிப்ளமா, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன்ல மினிமம் 60% ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரியர்ஸ் அண்ட் பேக்லாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித அரியர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அரியர் இருந்தாலும் அந்த அரியர்ஸை நீங்க செலக்ஷன் ப்ராசஸ் முடியறக்குள்ள நீங்க பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட டிகிரியை ஃபுல் டைம் கோர்ஸா தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ்ல முடிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். பட் ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹைரிங் கேட்டகரிஸை பத்தி பார்ப்போம். அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் எழுதின எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களை பிரைம் கேட்டகரியில செலக்ட் பண்ணிப்பாங்க. இந்த பிரைம் கேட்டகரியில நீங்க யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 lakhs per annum கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவே நீங்க பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா 11.5 lakhs per annum salary இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைம் கேட்டகரியில உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் வளர்ந்து வர டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்டகிரேட்டட் சிஸ்டம்ஸை நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பிரைம் கேட்டகரியில வர கேண்டிடேட்ஸ்க்கான ஜாப். நெக்ஸ்ட் அப்பியர் ஆன எக்ஸாம்ல மீடியமா ஸ்கோர் பண்ண கேண்டிடேட்ஸை டிஜிட்டல் கேட்டகரியில பிளேஸ் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் யூஜி முடிச்சிருந்தா 7 lakhs per annum சேலரியும்,
பிஜி முடிச்சிருந்தா 7.3 lakhs per annum salary கோட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் கேட்டகரியில் நீங்கள் சொல்யூஷன் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் பேஸ்டாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது சம்மந்தமான நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் பேஸ் லெவலில் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நிஞ்சா கேட்டகரியில் பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் யூஜி முடிச்சிருந்தா 3.36 lakhs per annum, பிஜி முடிச்சிருந்தா 3.53 lakhs per annum சாலரியும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த நிஞ்சா கேட்டகரியோட ஜாப் ரோல் நீங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வாங்க போற மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த 3 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரின்னு அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு டிசிஎஸ்லேருந்து எக்ஸாம் சென்டர்ஸ் அலாட் பண்ணுவோம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷன்ஸ் கேட்குறாங்க, ஃபவுண்டேஷன் அண்ட் அட்வான்ஸ் செக்ஷன்னு. நீங்கள் பிரைம் அண்ட் டிஜிட்டல் கேட்டகரியில் செலக்ட் ஆகணும்னா அட்வான்ஸ் செக்ஷன் மேண்டிட்டரியாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிஞ்சா கேட்டகரியில் செலக்ட் ஆகணும்னு இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த அட்வான்ஸ் செக்ஷனை அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ட்ரை கொடுக்கறதுல தப்பு இல்லை, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வாங்க போகிற ஸ்கோர் வச்சு தான் உங்களை பிரைம், டிஜிட்டல் அண்ட் நிஞ்சா கேட்டகரின்னு பிரித்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பின்னு ஃபவுண்டேஷன் செக்ஷன் அண்ட் அட்வான்ஸ் செக்ஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன் செக்ஷனில் நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டின்னு 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக எல்லா என்ட்ரன்ஸ்லையும் கேட்குற பேட்டர்ன் தான். அண்ட் அட்வான்ஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் அட்வான்ஸ் கோடிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 190 நிமிஷங்கள் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிற டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் அப்படிங்கிற லிங்கை நீங்க ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஐடிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இமெயில் மூலிமா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.